ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக என்ன ஆகுதுன்னா, சோழன் வந்து அவங்க முதலாளிகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அவரும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அப்போ போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எந்த பொண்ணு அவமானப்படக்கூடாதுன்னு நீ பணத்தை திருநியோ அதே பொண்ணு நீ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் உட்கார வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு, நிலா கிட்ட போய் சோழன் வந்து மன்னிப்பும் கேட்குறாரு. உங்களை நான் நல்லா வச்சிருக்கிறேன்னு நினச்சி நான் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டேன், என்னை நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட பேசுவார். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கு வராதனால கோவப்பட்டு இவங்க எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சேரன்லாம் வந்து சாமிலாம் கும்பிட போயிடுறாரு. பல்லவன்லாம் பயப்படுறான், ஐயோ அண்ணி வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கிட்ட கேட்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கேஷுவலாக வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ சோழன் வந்து சேரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு, அவங்க அப்பாவை தவிர. அப்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னப்பா இந்த மாதிரி மன்னிச்சிருப்பா, அவன் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டான்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. இவங்களும் சரி விடுங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நடேசன் கேட்குறாரு, இவன் என்னமோ பண்ணிட்டான்னு நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னு இவனுங்கெல்லாம் பயந்தானுங்க, நீ இந்த விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நிலா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி அமைதியாகிடுவாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட போகிறாங்க. அப்போ பல்லவனுக்கு மட்டும் தோணுது, சோழன் அண்ணாவை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு, என்னை ஏன் மன்னிச்சு ஏற்றுக்கலன்ற மாதிரி பாண்டியன் கிட்ட போய் இந்த பல்லவன் சொல்லுவான். அப்போ அவர் சொல்கிறாரு, விடுறா அண்ணன் மன்னிப்பாரு, எங்கே போயிட போகிறாருன்ற மாதிரி பாண்டியனும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கிச்சனுக்கு போகிறான். அப்போது சோழன் அங்கே இருக்காரு, இப்போ சேரன் அங்கே இருக்காரு. அப்போ போய் சேரன் கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் நான் அவன்கிட்ட பேசுகிறேன், ஏன் பல்லவன் கிட்ட பேசலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன ஆகுதுன்னா வாலண்ட்ரியாக போய் சோழனே போய் எல்லாத்தையும் சொல்கிறான் வானதிக்கிட்ட, என்ன இப்போ பார்க்க வந்திருக்க, பாண்டியன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டானா நான் பணத்தை திருடி ஜெயிலுக்கு போனதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே வானதி என்னது பணத்தை திருடி ஜெயிலுக்கு போனீங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அப்படியே இன்னைக்கான இது முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இது எப்படி இதை பாண்டியன் மேலே வானதி மறுபடியும் கோச்சுக்குவாங்களா, ஏன் இந்த விஷயத்த சொல்லலைன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.